வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நட்பு பத்தின ஒரு குட்டி கதை தான் இப்ப பார்க்க போறோம். அதுவும் எப்பேற்பட்ட நட்பை நம்ம கையிலேயே வச்சுக்கணுன்றதுக்கான ஒரு முக்கியமான கதை தான். வீடியோ ஃபுல்லா பாருங்க. முன்னொரு காலத்துல ஒரு கிராமத்துல ஒரு பணக்காரரும் ஏழை விவசாயியும் நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. அந்த விவசாயி தன்னோட நிலத்துல 2 காளைகளை வச்சு உழுது விவசாயம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாருங்க. அந்த காளைகளின் பாதுகாப்பு கருதி வேலி அமைக்கிறதுக்காக விறகு வெட்ட காட்டுக்கு போனாருங்க. காளைகள் அங்கு ஓய்வெடுக்க இங்க இவரு வேலி அமைக்கிறதுக்காக நல்ல மரமா தேர்வு செஞ்சு வெட்ட ஆரம்பிச்சாரு. வெட்டின மரத்தை விறகுகளா மாத்தி கட்டி தூக்கிட்டு போனாரு. பாவம் அங்க தன்னோட காளைகள் அங்க ஒரு புலி கிட்ட மாட்டிக்கிட்டது இவருக்கு தெரியாது. அந்த புலி அந்த காளைகளை காயப்படுத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சிருச்சு. இத பார்த்து அந்த விவசாயி ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா உணவுக்கு வழி இல்லாத நமக்கு இப்ப காளைகளுக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கான செலவு வந்துருச்சு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல போய் சொல்ல, அவங்க மனைவியோ, உங்களோட நண்பர் தானே ஊர்லயே மிகப்பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட ஒரு உதவி கேளுங்க, கண்டிப்பா செய்வாருன்னு அவர் சொல்ல, அவரு ரொம்ப நம்பிக்கையோட அவங்கள போய் பார்த்தாரு. ஆனா அவனோட நண்பரும் எங்க இருந்து விவசாயத்துக்கு கடன் தரது அப்படின்னு சொல்லி தான் கிட்ட கொடுக்க பணம் இருந்தும் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம தான் கிட்ட இல்லைன்னு போய் சொல்லிடுறாரு. இந்த வேதனையோட ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இருந்து ஒரு வழிபோக்கன் ஒருவன் வரான். அவன் இந்த விவசாயியோட நிலைமையை கேள்விப்பட்டு அவரை பார்க்க வரான். ஐயா, நான் ஒரு வழிபோக்கன், என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், திரும்ப இந்த ஊர்லயே வரும்போது வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போக விவசாயி மிகுந்த சந்தோஷத்தோட வாங்கிக்கிட்டார். இதைத்தான் நாலடியார்ல சமண முனிவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதவர், நட்பெண்ணாம் செய்தனும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அணைய தொடர்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம என்னதான் நாயின் பாதத்துல இருக்க விரல் அளவுக்கு சிலரோட நெருங்கிய நட்புல இருந்தாலும் அவங்களோட பயன்பாடு ஒரு ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவாது. ஆனா எங்கேயோ இருக்க நீரை நம்மளோட பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வாய்க்கால் மாதிரி சிலரோட நட்பு தொலைவில் இருந்தாலும் நமக்கு பயன்படும். அந்த மாதிரியான நட்பை சென்று தேடி பத்திரமா வச்சுக்கோங்க. நன்றி. Subscribe to us all.